ஸோ இது உருவானதே பார்த்தீங்கன்னா நமக்கு இலங்கைக்கும் நாகப்பட்டினம் பக்கத்தில் உள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது பார்த்தோம். ஸோ இதுக்கோட சான்ஸ் வந்து நமக்கு அங்கே உருவாகும் போதே தெரிஞ்சிச்சு. அதுக்கு நிறைய ஒரு பாத் அது நகர்ந்து போய் வலுவடைகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மின்னு நம்ம நேத்திக்கே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து கிட்ட இருக்கும் போது அதோட பாத் டிராவல் பண்ணி இல்லை ஸ்டேஷனரியா இதோட பாத் பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருந்து மேலே. ஸோ நாகப்பட்டினத்துக்கு அருகே கடற்கரையில இருந்து இப்போ கிட்டத்தட்ட நமக்கு பாண்டிச்சேரி மற்றும் சென்னைக்கு அருகே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்பெண்டிகுலர் அப்சைட் பேரலல் பார்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து அதுக்கு நிறைய டிராவல் பண்றதுக்கான ஒரு வார்ம் ஓஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால நமக்கு இந்த கணிப்பு வந்து நமக்கு குறைவு வந்தது. இன்று காலையிலே நமக்கு வந்து அந்த காற்றின் குவிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள அதோட சர்க்குலேஷன் நம்ம சொல்லுவோம், அந்த காற்று சுழற்சியோட சர்க்குலேஷன் உள் மாவட்டங்கள் இன்னைக்கு உள்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம பார்த்திருந்தோம். நம்ம பதிவிலும் இன்னைக்கு போட்டிருந்தோம். இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை இந்த இடங்கள்ல தான் பாதிப்பு அதிகமா இருக்குமே தவிர KTCC மற்றும் ராணிப்பேட், திருவள்ளூர்ல பெரிய பாதிப்பு